அப்போஸ்தலருடைய ஒரு உள்ளத்தின் வாஞ்சியை குறித்து உங்களுக்கு நான் சற்று விளக்கி காட்ட விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். 7 வாஞ்சிகளை பவுல் அப்போஸ்தலன் இங்கே நமக்கு சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும், நான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நான் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய நீதியை உடையவனாய் இருந்து அவருக்குள் இருக்கிறவன் என்று மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும், நான் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். இதற்காக நான் எனக்கு லாபமாய் காணப்பட்டவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். I consider everything as dung and waste. தங்குனா உங்களுக்கு தெரியும், சாணியா எண்ணுகிறேன். எனக்கு எவைகள் லாபமாய் இருக்கின்றனவோ அல்லது இன்றைக்கு எதை வைத்து நான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனோ அவைகளை இந்த 7 வாஞ்சைகளுக்காக நான் நஷ்டப்படுத்த, அதை குப்பையாக எண்ண, அதை சாணியாக எண்ண நான் விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சாதாரண மனிதன் அல்ல. அவரை குறித்து சொல்ல வேண்டுமானால் அவரே சொல்லுகிறார். 3ஆம் வசனம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உடையவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். 7 காரியங்கள். தன்னை குறித்து பெருமையாய் சொல்வதற்கு அவருக்கு 7 நல்ல காரியங்கள் இருந்தன. இவைகளெல்லாம் இருந்தும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கொஞ்சம் பணம் காசு கையில் இருந்துட்டா, கொஞ்சம் கல்வி கற்றுக்கொண்டா, நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டா, எவ்வளவோ பெருமை பண்ணிக்கொள்றோம். ஜெபம் பண்ணீங்களா பிரதர்? நேரம் இல்லைங்க, பிஸி. வேதத்தை தியானிச்சீங்களா? அதுக்குத்தான புஸ்தகம் வைக்கிறாங்க, தின தியான குறிப்பு புஸ்தகம். யாரோ தியானம் பண்ணதை எடுத்து நீங்க வாசிச்சுட்டு இன்னைக்கு தியானம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா அது உங்களையே நீங்க ஏமாற்றி கொள்ற. யாரோ ரெடிமேட ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்கிறார், அவர் தியானித்ததை எழுதி வச்சிருக்கிறார். நீங்க அதை படிச்சுட்டு என் தியானம் முடிந்து விட்டது, கடமை முடிந்து விட்டது. பைபிள் படிச்சீங்களா? படிச்சேன். என்ன படிச்சீங்க? சங்கீதம். என்ன சங்கீதம் படிச்சீங்க? 117ஆம் சங்கீதம். ஏன்னா அதுதான் 2 வசனம் இருக்கு. படிச்ச மாதிரி இருக்கும்,
பெருமையாவும் சொல்லிக்கலாம். நானும் பைபிள் படிச்சேன். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சொல்லிக்க, எத்தனையோ காரியங்களை மேன்மை பாராட்டுகிறோமே. பவுல் சொல்றாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், சாதாரண ஆள் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். அவருக்கு நிறைய பெரிய கமாலியல் பாதத்தடியில உட்கார்ந்த ஒரு PhD டாக்டர் பட்டம் வாங்கினவருங்க. அவரு சாதாரண படிப்பாளி அல்ல. இவ்வளவு தகுதிகள் பெற்ற ஒரு மனுஷன் சொல்லுகின்றான், நான் எப்படி ஆகிலும் இந்த இயேசுவை சரியானபடி அறிந்து கொள்வதற்கு இவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். வாங்கி பாருங்கள், நான் இயேசுவை அறிய வேண்டும், நான் அவரை அறிய வேண்டும். ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் சில சொல்லுவாங்க, அவர் வெளிநாட்டு தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வெளிநாட்டு தெய்வமானா எங்க பிறந்திருக்கணும்? அமெரிக்காவில, நியூயார்க்ல, வாஷிங்டன்ல பிறந்திருக்கணும், அல்லது லண்டன் சிட்டியில பிறந்திருக்கணும், அல்லது ஜூரிக்லயோ பிராங்க்ஃபர்ட்லயோ ஐரோப்பாவில பிறந்திருக்கணும். இயேசு எங்க பிறந்தாருங்க? சொல்லுங்க, எங்க பிறந்தார்? ஆசியா கண்டத்திலே, மத்திய ஆசியாவிலே, பாலஸ்தீனத்திலே, பெத்லகேமிலே அவர் பிறந்தார். அவர் ஆசியாவின் பிறந்தவர். அதனாலே ஆசிய வாசிகளாக நமக்கு ஒரு பெருமை உண்டு, இயேசு ஆசியன். சொல்லுங்க, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க ஐயா. இயேசு ஆசிய, வெள்ளக்காரன் இல்லை. அவர் ஆசியா. அவர் இங்கிலீஷ்ல பேசுறதே இல்லையே. சாதாரண மக்கள் பேசுகிற கொச்சை கிரேக்க மொழி, அராமை. அவர் உயர்ந்த இலக்கணத்துல கிரீக் பேசியிருந்தா ஒருத்தருக்கு விளங்காது. அதனால சாதாரண மக்கள், படிப்பில்லாத மக்கள் கூட புரிந்து கொள்ளும்படிக்கு கொச்சை கிரேக்ல பேசினார். தம்பி யோனத்தான் சாட்சி கொடுத்தார் இல்லையா, கொச்சை தமிழ்ல, அந்த மெட்ராஸ் தமிழ்ல. நான் இப்படி செஞ்சுக்கின்னு இருந்தேன், என்ன போலீஸ் குச்சிக்கின்னு போனாங்க. பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசும்போது அப்படித்தான் பேசியிருக்கிறார். பைபிள் சில வார்த்தைகள் இருக்கிற 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதன். இந்த சாமாசினா என்னங்க? சோமாஸ் தெரியும், சாமாசினா என்ன? 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனாக எனக்கு ரொம்ப நாள் விளங்கல. சில ஆட்கள் கேட்டேன், அது அந்த காலத்து தமிழ். நாங்க சரி, அதுக்கு அர்த்தம் என்ன அது தெரியாதுங்க, ஆனா படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டியம்மா ஓடியாந்தாங்க, சாமி சாமி கொஞ்சம் வந்து சாமாசி பண்ணிட்டு போங்க. எனக்கு அப்பதான் விளங்குச்சு, சாமாசின்னா சமாதானம் பண்ணுகிறவர். இந்த கிராமத்து மொழியில சொன்னதாங்க அவனுக்கு தெரியும். உனக்கு இதை பத்தி கவலை இல்லையா அப்படின்னா, கவலை இல்லையா அப்படின்னு அர்த்தம். கொச்ச மொழியில பேசுறாரு. இந்த இயேசு கிறிஸ்து வெள்ளைக்காரனும் அல்ல, வெள்ளைக்கார மேற்கத்திய நாட்டில் பிறந்தவரும் அல்ல. அவர் முதலாவது ஆசியா கண்டத்திலே பிறந்தபடியினாலே நமக்கு ரொம்ப நெருங்கினவர். ஆசிய நாட்டில் பிறந்தவர். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும். எப்படி? யார் அவர்? உலகத்திற்கு தெய்வத்தை வெளிப்படுத்த வந்தார். அவர் வெளிப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இயேசுவே தன்னை வெளிப்படுத்தினதா முடியும். சைவ சித்தாந்தத்திலே ஒரு பாடல் உண்டு. எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்துழைவால் நல்லாய் உழவாமல் நீர் நிறைந்தாற் போல் இல்லா அருவாகி நின்றானே யார் அறிவார், தானே உருவாகி தோன்றானே உற்று. ஒரு பெண் தன் மார்பகத்திலே, ஒரு தாய்க்கு தன் மார்பகத்திலே பால் இருப்பது தெரியாது. அறுத்து பார்த்தால் ரத்தம் தான் வரும், பால் வராது. ஆனால் குழந்தை மீது அன்பு சொரிந்தவுடனே அவள் எடுத்து பாராட்டும் போது பால் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? இல்லா முளைப்பாலும் கண்ணீரும். குழந்தைக்கு ஒரு வேதனையா, தாய் கண்ணீர் விடுகிறாள். அந்த கண்ணீர் எங்கிருந்து வந்தது? இன்னும் ஒவ்வொரு தலையிலும் கண்ணீர் டேங்கா வச்சிருக்கோம். சொல்லுவாங்க சில அம்மா பாருங்க, குடம் குடமா கண்ணீர் விட்டு அழுது. எத்தனை குடம் விட்டாங்க? கண்ணீர் வத்தி போச்சு, அப்படி அழுத. இந்த கண்ணீர் எங்க இருந்தது இவ்வளவு காலம்? எந்த இடத்துல இருந்தது தெரியாதுங்க. இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஒரு ஏந்தழை பால் இருப்பது போல, நீர் நிறைந்து தலை இருப்பது போல,
அந்த கண்ணீர் எப்பொழுது தெரிகிறது? அன்பு வெளிப்படும் போது கண்ணீரும் வருகிறது, குழந்தைக்கு பாலும் வருகிறது. அது போல சொல்லுகிறார், இல்லா அருவானை யார் அறிவார்? ஆண்டவர் அரு, உருவமற்றவர், அவர் அருவியாயிருக்கிறார். நம்முடைய கீர்த்தனையில ஒரு அழகான பாட்டு, அருவியே அருவ சொருவியே என்னை ஆண்டும் பரிசுத்த அருவியே. அரூபி, ஆண்டவர் உருவமற்றவராயிருக்கிறார். இல்லா அருவாகி நின்றானை யார் அறிய முடியும்? அவரே உருவம் இல்லாதவராச்சே, அவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் சொல்லுகிறார், தானே உருவாகி தோன்றானேல் நான் எப்படி அறிய முடியும்? அவராகவே ஒரு உருவத்தில் வந்து இந்த உலகத்தில் என்னை தனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே கடவுளை மனிதன் தன் சொந்த ஞானத்தினாலே அறிந்து கொள்ள முடியாது. இறைவனே அந்த கிருபையை கொடுத்தால் மாத்திரமே அவரை அறிந்து கொள்ள முடியும். விண்டவர் கண்டதில்லை, கண்டவள் விண்டதில்லை என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். பார்த்தவனுக்கு அவரை பற்றி சொல்ல தெரியாது, சொல்றவனு அவர் பார்த்ததும் கிடையாது. கடவுள் யார், எப்படி இருப்பார்? அவன் கற்பனையில சொல்லுகின்றார். இப்படி இருப்பார், அப்படி இருக்கிறார், செந்தாமர கோவில் இருப்பார், சூரியன்ல உட்கார்ந்து இருப்பார், மலை மேல உட்கார்ந்து இருப்பார். எல்லாம் மனித கற்பனை நயத்திலே அனைவரும் கடவுளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை கண்டது இல்லை. கடவுளை யார் கண்டிருக்கிறார்கள்? அவரே சிலர் மேல் தன் அன்பினாலே தன்னை வெளிப்படுத்தும் போது, தாய் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அவளுக்கு பாலும் கண்ணீரும் வருவது போல இறைவன் மனுஷன் மேல் கொண்ட அன்பினாலே தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? இறைவனுடைய தற்சொரூபமாக உலகத்தில் தன்னை காண்பிப்பதற்காக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய சாயலாக ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவன் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். எதற்காக? தேவன் கீழ்ப்படிய வேண்டும். பாவம் கீழ்ப்படியாமையினாலே வந்தது. ஆகினாலே கீழ்ப்படிதலின் மூலமாகத்தான் அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்தை போக்க முடியும். வேதத்திலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று போட்டிருக்கு. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய சிந்தனை பலவிதமாக நினைக்கும். தேவாதி தேவன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுவும் பட்ட பாடுகளினாலே கற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்ப அது வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிதல் இல்லையா? அவர் ஏன் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் சொல்லுகிறார், அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணமானாராம். தான் பூரணர் ஆன பின்பு, அப்ப அது வரைக்கும் இயேசு பூரணர் இல்லையா? அவர் எதிலே பூரணப்பட வேண்டியது இருந்தது? ஏன் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது? கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தை கீழ்ப்படிதலுக்கு அவர் ஒப்புக் கொடுத்ததினாலே இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே நடைபெறட்டும் என்று அவர் கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அவர் நினைத்தால் தப்பித்துக் அவரே சொன்னார்,